கடலை மாவு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் கடலை மாவு, 1 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சப்பழ சாறு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் க்யூபாக கட் பண்ண ஆனியன், கேப்சிகம், பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 6 7 முந்திரி, 2 தக்காளி வதக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஊற வச்சதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே நல்லா டோஸ்ட் பண்ணதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய பன்னீர் டிக்கா மசாலா ரெடி.